டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி அது வந்து சரியாக டிஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படமும் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சொல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்துவை நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போ கமலில் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் வந்து கூப்பிட்டு, ரஜினி நான் கதையோ கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான்